நீங்க கன்சீவா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா? இப்படி வர்றதுக்கு என்ன காரணம்? இப்படி வந்துச்சு அப்படின்னா அடுத்து என்னென்ன பண்ணணும்? இது மாதிரியான நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நம்மளோட வீடியோவை பார்க்கும்போது வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற இந்த ஒரு சின்ன லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த வீடியோல ஏதாவது ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 1 hour அல்லது 2 hours ரிப்ளை கொடுத்துடுவோம். ஒருவேளை உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கல அப்படின்னா 1 day உங்களுக்கு ரிப்ளை கிடைச்சிடும். அப்படியும் கிடைக்கல அப்படின்னா திரும்பவும் நீங்க ஒரு தடவை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பீரியடுக்கும் ப்ரௌன் டிஸ்சார்ஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். நிறைய பேருக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ்னா என்ன, பீரியட்னா என்ன அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். நார்மலாக உங்களுக்கு பீரியட் வந்துருச்சு, அதாவது 35 இல்லை 40 days உங்களுக்கு பீரியட் வந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பீரியட் கண்டினியூவாக இருக்கும், அதுவும் ரெட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூ ப்ளீடிங் ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பீரியட் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுவே